தஞ்சையிலே நடைபெற்ற பொங்கல் திருவிழாவினுடைய நிகழ்ச்சியில் திரு முனைவர் நடராஜன் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் அவருடைய மைத்துனர் திரு திவாகர் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனையும் கழக நிர்வாகிகளுடைய உணர்வுகளை மிகவும் காயப்படுத்தியிருக்கிறார். எந்த விதமான இந்த இயக்கத்தில் உரிமையும் இல்லாத ஒரு நபர் இந்த இயக்கத்தை தாங்கள்தான் தங்களுடைய குடும்பம்தான் வழிநடத்தியதைப் போல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதற்காக நிச்சயமாக ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனிடத்திலும் அவர் வருத்தத்தை தெரிவித்து ஆக வேண்டும். முதலாவதாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற முதல் இடைத்தேர்தல், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டு முதல் இடைத்தேர்தலிலே நாங்கள் தான் நடத்தினோம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவருக்கு என்ன வயது என்று இருக்கும் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். இவருக்கும் அந்த தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதற்கு கூட்டாக எஸ்டிஎஸ் அவர்களை கூட்டுக்கு அழைக்கிறார். அவர் தேர்தல் களத்தில் இருந்தார், அவர் ஒரு பகுதியில் இருந்தார். அதைப்போல புரட்சித் தலைவனுடைய உண்மையான தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து அந்த தேர்தல் களத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அதிலே நாஞ்சில் மனோகரன் இருக்கிறார், PH பாண்டியன் இருக்கிறார், அனகாபுத்தூர் ராமலிங்கம் இருக்கிறார், KA கிருஷ்ணசாமி இருக்கிறார், RM வீரப்பன் இருக்கிறார், கோவை செழியன் இருக்கிறார், SDS இருக்கிறார், முனாதி இருக்கிறார், எட்மண்ட் இருக்கிறார். இப்படி அன்று புரட்சித் தலைவர் வெளியே வந்த பொழுது தலைவராக ஏற்றுக்கொண்ட அன்றைய நிர்வாகிகள் முழுவதும் அந்த தேர்தலிலே தங்கள் களத்திலே அவர்கள் தேர்தல் பணியாற்றியிருக்கிறார்கள். அந்த தேர்தல் வெற்றி என்பது நாங்கள் தொண்டர்களாக அங்கே பணியாற்றினோம். அந்த வெற்றி என்பது முழுவதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழுக்கு கிடைத்த வெற்றி. அந்த வெற்றியை ஒரு சாதாரண நபர், எந்த வகையிலும் இந்த இயக்கத்திற்கு ஒரு 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 துரும்பு அளவு கூட தன்னை இணைத்துக் கொள்ளாத ஒரு நபர் இந்த இயக்கத்தையே நாங்கள் வழிநடத்துவோம் என்று சொல்லுகிறார். இதற்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதற்கு அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அதே போல கழகம் இரண்டுபட்ட நேரத்தில் இந்த கட்சியை இணைத்தவர் என்னுடைய மாமா முனைவர் நடராஜன் என்று சொல்லுகிறார். அவர் அப்பொழுது எங்கு இருந்தார்? என்ன நிலையில் இருந்தார்? இந்த நாடு தெரியாதா? அதிலே நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கட்சி இரண்டாக உடைக்கப்பட்ட பொழுது இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மையார், இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் என்னுடைய கணவர், இந்த இயக்கம் பாழ்பட்டு கூட விடக்கூடாது என்பதற்காக அவராகவே வழியில் வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உடைந்த இயக்கத்தை இணைப்பதற்காக, இரட்டை சின்னம் கிடைப்பதற்காக தான் கையெழுத்திட்டு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ இவர்கள் தான், இவருடைய குடும்பம் தான், இவர் மாமன் மச்சான் தான் இந்த சின்னத்தை பெற்றுச் சொல்வதாக ஒரு எவ்வளவு பெரிய தவறான ஒரு தகவலை சொல்லுகிறார்கள் பாருங்கள். அதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார் திரு திவாகரன் அவர்கள். இன்று இளைஞர்களுக்கு தெரியாது, அதற்காக சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்று இளைஞர்களுக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு வரலாற்று உண்மையை, இந்த வரலாற்று உண்மையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தன்னுடைய குருதியை சிந்தியவர்கள், நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தன்னுடைய இன்னுயிரை நீர்த்தவர்கள், இவர்கள் உழைத்த உழைப்பை, இவர்கள் உழைத்த தியாகத்தை, இவர்கள் பெற்ற தியாகத்தை இந்த இருவர் பெற வேண்டும் என்று எவ்வளவு ஒரு கயமைத்தனமான ஒரு கருத்தை திரு திவாகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் இரட்டடிப்பு காட்ட இவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு செயல். அதே போல இன்று
முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அடக்கமான ஆட்சி செய்தார். மறைவுக்கு பின்பு மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை இன்று பயன்படுத்தி கொண்டு மக்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சராக மாறியிருக்கிறார். அதற்கு உதாரணம் வர்தா புயலில் சக அமைச்சரோடு அதிகாரிகளோடு இணைந்து அந்த புயலுடைய தாக்கத்தை விரைவில் தூக்கி எறிந்து சகஜ வாழ்க்கைக்கு மக்களை கொண்டு வந்திருக்கிறார். எளிமையான நடைமுறையில் இருக்கின்ற ஒரு முதலமைச்சர், ஆக்கப்பூர்வமான செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், இப்படிப்பட்ட முதலமைச்சர்களுக்கு இவர்கள் எல்லாம் ஏதாவது தொல்லை கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இது தேவையில்லாத ஒன்று. இன்னொன்று, இன்று திரு திவாகர் அவர்கள் பேசுகின்ற கருத்து இன்று பொறுப்பேற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்கக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது. அவருக்கு மிகப்பெரிய நிர்பந்தத்தை இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதிகார மையம் ஒரு இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இந்த அதிகார மையம் ஏற்கனவே இருக்கின்ற மற்ற கட்சிகளைப் போல குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும். அதற்காகத்தான் உங்களை இங்கே அழைத்து இந்த கருத்தை நான் இந்த நேரத்திலே கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் முதலிலே கட்சியிலே இல்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே உங்களை கட்சியில் விட்டு வெளியேற்றி இருக்கிறார்கள். கட்சியிலே இல்லாத ஒரு நபர், ஒரு தலைமைக்கு விசுவாசம் இல்லாத ஒரு நபர் இன்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவேன் என்று ஒரு அதிகார மையத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற நிலையிலே இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்திலே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த கருத்து நான் என்னுடைய ஒருவனுடைய கருத்து மட்டுமல்ல, என்னை போன்ற லட்சக்கணக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் கருத்து. நிர்வாகிகள் இருக்கலாம், அவர்களால் சொல்ல முடியாது. நிர்வாகிகள் பலவிதமாக இருக்கிறார்கள். என்ன காரணத்திலோ சொல்ல முடியாமல் ஒதுங்கியிருக்கலாம், அல்லது பதவியினால் ஒதுங்கியிருக்கலாம். ஆனால் எங்களை போன்ற சராசரி சாதாரண தொண்டன், தலைவர்களை மட்டும் வணங்குகின்ற தொண்டர்கள் இது போன்ற கருத்துகளுக்கு எந்த நேரத்திலும் செவிசாய்க்க மாட்டார்கள். இதற்காக திவாகரன் அவர்கள் ஒவ்வொரு அதிமுக தொண்டரிடத்திலும் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும். இனிமேல் இது போன்ற அடாவடித்தனமான அல்லது அதிமுக தொண்டர்களை தன் வசம் இழுப்பதற்குரிய வேறு விதமான நடவடிக்கைகளோ இறங்கக்கூடாது. இதுவே எச்சரிக்கையாக, ஒவ்வொரு தொண்டனின் எச்சரிக்கையாக அவருக்கு நான் விடுக்கிறேன்.